சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு சுவையில் முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு வேளை சாப்பாட்டில் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஒரு கோஸை கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலையில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன். இதில் நான் வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கிறேன், அதனால் தனியாக வத்தல் தூள் எடுக்கலை. ஒரு 3 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு. இன்றைக்கி நம்ம கோஸ் கூட்டு குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பை உள்ள சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 2ஐயும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. கோஸை உள்ளே சேர்த்துடலாம். கோஸ் ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றும் போது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். தேவைப்பட்டால் தேங்காயும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரையே 1 கப் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. கேஸும் நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கோஸ் எல்லாமே வெந்து சூப்பராக நம்ம கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் வத்த குழம்பு கூட பெர்ஃபெக்டான சைடிஷாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சைடிஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.